இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முன்னாள் எம்பி குப்புசாமியின் உதவியாளர் குமாரின் உடலானது தோண்டி எடுக்கப்படும் பணிகளானது தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலிஃப்துல்லா. அவரிடம் பேசலாம். வணக்கம் கலிஃப்துல்லா, இந்த பணியில் எத்தனை போலீசார் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம். சென்னை ஐனாவரம் வசந்தன் கார்டன் தெருவைச் சேர்ந்தவர் குமார். இவர் முன்னாள் எம்பி குப்புசாமி உதவியாளராக இருந்து வருகிறார். இவர் கடந்த 16ஆம் தேதி தாம்பரத்தில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு அன்று மறுநாள் 17ஆம் தேதி வரையில் வீடு திரும்பவில்லை என குமாரின் மருமகன் மோகன் தாம்பரம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் குமார் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இந்த இடத்தை கண்டுபிடித்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை தாம்பரம் போலீசார் சோதனை செய்ததில் காரில் 3 பேர் இவரை ஏற்றி சென்றது தெரிய வந்தது. அதன் பேரில் காரை விசாரணை செய்து குற்றவாளிகளை 3 பேரை பிடித்த போலீஸ் தனிப்படையை அமைத்து விசாரணை செய்து வந்தனர். இந்த நிலையில் விசாரணையில் செஞ்சி அடுத்த தொண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த ரவி தெரிய வந்தது. இவரை பிடித்து விசாரணை செய்ததில் விசாரணையில் எம்பி குப்புசாமியின் உதவியாளர் குமாருக்கும் ரவிக்கும் இடையே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான நிலப்பிரச்சனையில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 16ஆம் தேதி இவரை அழைத்து காரில் சென்றபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கழுத்தில் கயிறு மற்றும் கையால் இறுக்கி கொலை செய்ததாகவும் மற்றும் கொலை மறைக்க இவரை அவரது சொந்த ஊரான செஞ்சி அடுத்த தொண்டூர் அருகே உள்ள மேல் ஒலக்கூரில் மலை அடிவாரத்தில் உள்ள பள்ளத்தில் காரில் கொண்டு வந்து புதைத்து விட்டு சென்றதாகவும் கூறியுள்ளார். அதன் பேரில் தாம்பரம் போலீசார் இவரை அழைத்து சென்று நேற்று செஞ்சி அடுத்த மேல் ஒலக்குள் புதைக்கப்பட்டிருந்த குமாரின் சடலத்தை காண்பித்து கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். இந்த நிலையில் மேலும் தற்போது இவரது சடலத்தை தோண்டி எடுக்க செஞ்சி காவல்துறையினர் மற்றும் செஞ்சி தாசில்தார் ஏழுமலை மற்றும் முங்கியம்பாக்கம் மருத்துவக் குழுவினர் டாக்டர் தலைமையிலான அருண்குமார் மற்றும் 4 பேர் கொண்ட தடயல் நிபுணர் உள்ளிட்ட பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தொடர்ந்து சடலத்தை எடுத்தவுடன் உடற்கூறுக்காக உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இவரது உடலானது இவரது சொந்த ஊரான திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உள்ள பெரும்பலம் கிராமத்தில் குமாரின் சொந்த ஊரான நல்லடக்கம் நடைபெறும் என போலீசார் வட்டாரத்தில் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.